ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மீன் வறுவல் நம்ம பார்க்குறோம். மீனை நல்லா கழுவிட்டோம், கட் பண்ணியாச்சு. அதுக்கான பொருளெல்லாம் போட்டாச்சு. மிளகாத்தூள் போடுறோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பிரட்டிடுறோம். நல்லா பிரட்டினதுக்கப்புறம் அது அந்த தோசைக்கல்ல இல்லை எண்ணெய் சட்டியோ எண்ணெய் இருக்கோ நம்மளுக்கு தகுந்த பாத்திரத்தை எடுத்து அந்த எண்ணெயை கொஞ்சம் விட்டு வறுக்கிறதுனால நிறைய எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம். ஆனால் நான் செய்கிற தோசைக்கல்ல கொஞ்சமாக விட்டு அதை போட்டு போட்டு பிரட்டி எடுக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். அதோட இதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ரொம்ப எதுவுமே முன்னேறாமல் இருந்தாங்க. நம்ம ஏதாவது முன்னேறணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, யோசித்தாங்க. நம்ம சந்தைக்கு போவோம், நாளைக்கு கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு சந்தைக்கு போனாங்க. சந்தைக்கு போய் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஸு ராஜா ரகுன்னு வச்சுக்கோங்க. ராஜா சந்தைக்கு போயிட்டான். போய் போனால் அவன் இன்னொரு ஃப்ரெண்டு வரல. சரி, இவன் போயிட்டு என்ன பண்ணிட்டான், போனான் காணோன்னு சொல்லிவிட்டு இவன் போய் அடுத்தடுத்து மாடை வாங்கிட்டு போயிட்டான். மாடை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாடு பாலை கறந்து விற்று அந்த மாட்டு பண்ணையை பெருசாக்குனான். அப்போ அந்த ஊருக்கு பெரிய ரிச் பீப்புள் ஆகிட்டான். காரில் அந்த ஊரில் இறங்குனான். அப்போ அவனோட பழைய ஃப்ரெண்டு ரொம்ப டல்லாக நின்னான். ஒரு வழி கேட்டான் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்கு. பார்த்தா அந்த ஃப்ரெண்டே நிற்கிறான். இந்த மாதிரி, ஏன் இப்படி இருக்க, ஏன் அன்றைக்கி நீ சந்தைக்கு வரல அப்படின்னா, நான் சந்தைக்கு போனேன், ஆனால் மாடு வாங்கி நான் அப்போ விவசாயமும் சேர்த்து பார்க்குறேன் அப்படின்னா. அப்போ நான் ஒன்றும் பண்ணல, என் மனைவி தான் இந்த மாதிரி மாடை உனக்கு வளர்க்க தெரியுமான்னு சொல்லிட்டாங்க. அது ஏதாவது தீனி வைக்கணும், அதுக்கு வைத்தியம் பார்க்கணும், செத்து போச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னை இதை தடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டானா. யோசித்து மனைவிட்ட போய் சண்டை போட்டானா. நீ சொன்னதுனால தானே நான் செய்யலை, நான் திருப்பி மாடு வாங்க போகிறேன் அப்படி. திருப்பியுமே அந்த மனைவி என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏதோ தப்பு பண்ணுற அப்படின்ட்டு. திருப்பி அவன் பேச்சை கேட்காம மாடை வாங்கினானா. மாடை வாங்கி பால் கறந்தானா. அவங்க மனைவி சொன்னது மாதிரியே பால் ஒன்றும் ஒழுங்காக விற்க முடியலை. மாட்டுக்கும் ஒரு நோய் இறந்துச்சான். அப்போ நான் சொன்னேனே, நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துருக்கான். ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னு போய் பார்த்தா திருப்பியும் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், அவன் விவசாயம் பார்க்குறான். அவன் அவனை மாதிரியே திருப்பி வயலில் போய் உழுவுறான். அவன் வச்சுருந்த கொஞ்சம் வயலில் அந்த நெல் போடுறான், மஞ்சள் போடுறான். மஞ்சள் போட்டு திருப்பி பார்த்தா அதுலேயும் அவனுக்கு சாகுபடி கிடைக்கல. திருப்பி அங்கே போய் என்ன அப்படின்ட்டு போய் என்னப்பா என்ன பண்ண அப்படின்னா, அவன் ஃப்ரெண்டு போட்டது நெல், இவன் போட்டது மஞ்சளுக்கு தண்ணி இதெல்லாம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஆனால் நெல்லுக்கு அப்படி இல்லை. விவசாயத்தை மாற்றி பண்ணதுனால அதுலேயும் அவனுக்கு நட்டம். அப்படியே மனசு உடஞ்சி போய் ஒரு அமைதியாக போனான். அமைதியாக போய் அங்கே ஒரு இடத்துல ஒரு முனிவர் இருந்தார். இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் சொன்னதும் இந்த மாதிரி அது சொன்னான். முதல்ல நம்மளுக்கு தன்னம்பிக்கை வேணும். அந்த முனிவரும் ஒரு கதை சொல்கிறாரு. அதாவது ஒரு அரசன் காட்டில் சிவபூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தான். வேடன் அவனை தள்ளி விட்டுட்டு போயிட்டான். அப்போ வேடன் அரசன் என்ன பண்ணியிருக்கான், அந்த வேடனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த வேடன் சொல்கிறான், அரசே எதுக்கு கூப்பிட்டீங்க, நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாது அரசே, என்னோடய கவனம்லாம் வேட்டையாடுற மானை நோக்கி தான் இருந்தது அப்படின்னதும் உடனே அரசருக்கு ஒரு மாதிரியாக போயிட்டு, அப்போ நம்ம கவனமெல்லாம் பூஜையில் இருந்திருந்தா இவர் இடித்தது தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது மாதிரி நம்மளோட கவனம் எல்லாமே எதில் இருக்கணும், உழைப்பில் இருக்கணும். இப்போ முன்னேறணும்னு போனால் அடுத்தவங்க 1000 வார்த்தைகள் பேசுவாங்க. அது தடங்கள் மாதிரி கோடி வார்த்தைகள் பேசுவாங்க. கோடி வார்த்தைகளையும் காதில் எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னா இறுதியாக பார்த்தா அவங்களுக்கு அவங்க சொல்கிற வார்த்தைக்கு வாழ்ந்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கு நம்ம சொல்கிற வார்த்தைக்கு வாழ்ந்தது மாதிரி இருக்காது. அதனால் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், யாராவது மோட்டிவேஷனாக சொன்னாலும் சரி, இல்லை டீஃபால்ட்டாக சொன்னாலும் சரி, எதையும் காதில் வாங்கிக்காமல் தன்னம்பிக்கையோடு நம்மளோட வேலை எது, நம்மளோட கரெக்டான இலக்கு எதுன்னு போய் அதை நோக்கி போகணுமே தவிர நம்ம வேறு மாதிரி போகக்கூடாது. அதில் தான் இந்த நண்பர்களோட கதைகள் மோட்டிவேஷன் கதை. நல்லபடியாக, அதாவது நெகட்டிவிட்டியில் போகாமல் பாசிட்டிவிட்டியாக போகணும். எதையுமே மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும். ஆஹா அப்படின்னு சோர்ந்து போய் துன்பப்படக்கூடாது. இந்த ஸ்டோரியில் இந்த மீன் வறுவல் குழம்பு சாப்பாடெல்லாம் நானே செஞ்சது. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நீங்கள் இந்த கதையும் கேட்டுட்டீங்க. இந்த 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 வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்.
அப்புறம் இது உங்களுக்கு கண்ணுக்கு விருந்து, காதுக்கு விருந்து, மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் மீன் வறுவல் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். மீனை நல்லா கழுவிடணும். அதை எடுத்து தட்டில் போட்டு மசாலா போட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு பரட்டி எடுத்து சாப்பிட்றது. தேங்க்யூ.